Hello everybody, வணக்கம். வெல்கம் பேக் டு yet another weekend vlog. சில பேர் என்னோட சேனலுக்கு புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. உங்கள் எல்லாருக்கும் தேங்க்யூ. அண்ட் ஒரு குட்டி இன்ட்ரொடக்ஷன் அவங்களுக்காக அப்படின்னு பார்த்தா, மை நேம் இஸ் காயத்ரி ஜெகதீஷ். I live in California. I'm basically from Chennai and a mom of a teenager and a happy homemaker by choice. சாட்டர்டே மார்னிங் வந்து அப்படியே பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். என்னோட பையனுக்கு வந்து அவ்வளோ பெருசாக ஷாப்பிங்கில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. பட் நானும் என்னோட ஹஸ்பண்டும் வந்து ஷாப்பிங்னா ரொம்ப என்ஜாய் பண்ணுவோம். கிட்டத்தட்ட ஒரு 3 ஹார்ஸ் 4 ஹார்ஸ் ஆனாலும் எங்களுக்கு டயர்டாகவே ஆகாது. அப்படியே ஷாப் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஏதாவது ஒரு ட்ரிங்க் வாங்கி குடிச்சிட்டு திரும்ப அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். அந்த மாதிரி என் பையனுக்கு நல்லா தெரியும். இந்த மாதிரி நாங்கள் போனாலே லேட்டாக தான் வருவோன்ட்டு. அதனால அவன் வரல, கொஞ்சம் படிக்கிற வேலைலாம் இருக்கு அப்படின்னு சொன்னான். ஸோ அப்படியே நாங்க 2 பேர் மட்டும் ஷாப்பிங் கிளம்பி வந்துட்டோம். இன்னைக்கு ஸ்ப்ரிங் கலெக்ஷன்ஸ் பார்க்கறதுக்காக ராஸ்க்கு தான் ஷாப்பிங் போனோம். இது வந்து ஃப்ரீமாண்ட் ஹப்ல இருக்கிற ராஸு. ஸோ மதர்ஸ் டே வேற வருது மேல. ஸோ அதுக்கான கலெக்ஷன்ஸ், கிஃப்ட் செட்ஸ் அந்த மாதிரி நிறையா இருந்தது. ஸோ அதெல்லாம் வந்து புதுசாக வந்திருக்கிறது என்னன்னு பார்த்து ஷாப் பண்ணலாம் அப்படின்றதுக்காக மேஜராக இன்னைக்கு போன ஷாப்பிங் வந்து ட்ரெஸ்ஸஸ்க்காக. தொடர்ந்து என்னோட வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் தெரியும் எனக்கு வந்து பேக் ஷாப்பிங் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு. ஸோ ராஸ்ல என்டர் ஆனதுமே ட்ரெஸ்ஸு பார்க்க தான் வந்தாலுமே ஃபர்ஸ்ட்டு பேக் செக்ஷன் தான் இருக்கும். அகெயின் அதில் என்னென்ன ஆஃபர் இருக்கு, ஏதாவது வந்து நல்ல டீல்ல இருக்கா அப்படின்றத தான் நான் ஃபர்ஸ்ட்டு போனதும் பார்ப்பேன். ஸோ அதுதான் வந்து அப்படியே ஷாப் பண்ணிட்டு இருந்தேன். ராஸ் ஹேண்ட்பேக்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லா பிராண்ட்ஸ் எல்லாம் இங்கே கிடைக்காது. ரிப்பீட்டடாக ஒரு செலக்டட் பிராண்ட்ஸ் தான் இங்கே வந்துட்டே இருக்கும். அதுவும் மாடல்ஸும் வந்து கரண்ட்டாக என்ன மாடல் ட்ரெண்டில் இருக்கோ அந்த மாதிரி வராது. கொஞ்சம் ஒரு 1 இயர் ஓல்டு மாடல், 2 இயர் ஓல்டு மாடல் அந்த மாதிரி வெரைட்டீஸ் தான் இங்க வந்து நெறைய பார்க்க முடியும். எம்கே, கேட் ஸ்பேட், டாமி, கெஸ், டிகேஎன்ஒய் இப்படி இந்த பிராண்ட்ஸ்குள்ளேயே மட்டும் தான் திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்கும். பிரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து அந்தந்த ஷோரூம்ஸோட அவுட்லெட், பிரீமியம் அவுட்லெட்ஸ்ல போயிட்டு நீங்க மால்ல ஷாப் பண்றத விட, இங்க எனக்கு என்னமோ பிரைஸ் வந்து கொஞ்சம் அதிகமா தான் தெரியும். பட் ஸ்டில் வந்து கலெக்ஷன்ஸ் என்ன வந்திருக்கு ஸ்ப்ரிங்குக்கு அப்படின்றதுனால பார்த்துட்டுருக்கேன். கிட்டத்தட்ட பிரீமியம் அவுட்லெட்டுக்கும் இங்கேயும் ஒரே மாதிரி பிரைஸா இருந்ததுன்னா ஷாப் பண்ணுவேன். பொதுவாவே வந்து ராஸ்ல எல்லாமே பிரைஸ் வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும் கம்பேர் டூ அதர் ஷாப். அதனால இது மோஸ்ட்டா இது நெறைய இந்தியன்ஸ்க்கு வந்து ஃபேவரட் ஷாப்பா இருக்கும். ஆனா வந்து பிராண்டட்க்கான டீலு, டிஸ்கவுண்ட்ஸ்லாம் வந்து இங்க பெருசா அவ்ளோ அதிகமா இருக்காது. இப்போ மதர்ஸ் டே வருது அப்டின்னா, அதுக்கான சேலு, ஸ்ப்ரிங் சேல் அப்படி நடக்கிறது எல்லாமே அவுட்லெட் ஷாப்ல தான் நடக்கும். ஸோ இந்த மாரி வாங்கணும்னா அதுதான் வந்து பெஸ்ட் பிளேஸு. பட் ட்ரெஸ்ஸஸ் வந்து இங்க வந்து ரொம்பவே நல்லா தான் இருக்கும். என்னோட ஃப்ரெண்ட்ஸும் சரி, ஃபேமிலியும் சரி, எப்பவுமே நான் போடுற ட்ரெஸ்ஸஸ்க்கு வந்து காம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. "இது நல்லாருக்கு. இது எங்க ஷாப் பண்ண? இந்த மாரி ட்ரெஸ்ஸிங் ரொம்ப நல்லாருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு மேஜரான ரீசன் பார்த்தீங்கன்னா, நான் மட்டும் கிடையாது. என்னோட ஹஸ்பண்டும் தான். அவங்க தான் எனக்கு மோஸ்ட் ஆஃப் த ட்ரெஸ்ஸஸ் செலக்ட் பண்ணி தருவாங்க. ஆ எப்படி சொல்றது? அவங்களுக்கும் வந்து இந்த ஃபேஷன் இது சம்மந்தமான விஷயங்கள் வந்து ரொம்ப பிடிக்கும். வென் இட் கம்ஸ் டு ட்ரெஸ்ஸஸ் இந்தியால வந்து நம்ம எல்லா டைப் ஆஃப் ட்ரெஸ்ஸஸையும் எப்போ வேணா போடுவோம் இல்லையா? ஆனா இங்க வந்து நம்ம அப்படி போட முடியாது. இங்க இருக்க வெதர்க்கு ஏத்த மாதிரி தான் நம்மளால ட்ரெஸ் பண்ண முடியும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா பார்த்தீங்கன்னா, இங்க ஸ்ப்ரிங் கலெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி வந்துச்சுனாலே, கொஞ்சம் ஃப்ளோயியா, ப்ரீஸியா, ஃப்ளோரல் பிரிண்ட்ஸ் இப்படிப்பட்ட ட்ரெஸ்ஸஸ் வந்து ஸ்ப்ரிங் சீசன்ல வந்து நம்ம நெறைய பார்க்கலாம். கலிஃபோர்னியா ஸ்ப்ரிங் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாதிரி மைல்டா, ப்ரீஸியா அந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு 15 டிகிரி செல்சியஸ்லேருந்து 24 டிகிரி வரைக்கும் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். காலையில வந்து நல்லா சன்னியா இருக்கும். ஒரு மாதிரி ஒரு 4:00 அந்த டைம் ஆகும்போது ஸ்லைட்லி கூல் ஆயிடும். ஸோ வந்து அதுக்கேத்த மாரி ட்ரெஸ் பண்ணணும்னா, நம்ம இப்படி ஒரு ட்ரெஸ் பண்ணிட்டு, மேல வந்து சம் ஜாக்கெட்ஸ் மாதிரி லேயரிங் பண்ணலாம். ஸ்ப்ரிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சுனாலே நெறைய அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸும் ஸ்டார்ட் ஆயிடும். நல்ல சன்னி டேஸா பார்த்து மக்கள் எல்லாம் வந்து ஃப்ரூட் பிக்கிங் எல்லாம் இங்க போவாங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த மந்த் எண்டுலேருந்தே செர்ரி பிக்கிங், பீச் பிக்கிங், ஸ்ட்ராபெர்ரி பிக்கிங் அப்படி எல்லாமே வந்து ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ அதுக்கெல்லாம் போறோம்னா, நான் என்ன மாரி ட்ரெஸ் ப்ரிஃபர் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளோரல் மிடி ட்ரெஸ்ஸஸ் மாதிரி, இல்ல மேக்ஸி ட்ரெஸ்ஸஸ் மாதிரி,
ராப் ட்ரெஸ்ஸஸ் மாதிரி, அந்த மாதிரி எல்லாம் வந்து நான் ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுவேன். ஆ ஆல்சோ இந்த ஸ்ப்ரிங் எண்ட் சம்மர்லாம் வருதுன்னா, நெறைய போஹோ ஸ்டைல் ட்ரெஸ்ஸஸ் வந்து போட்டோம்னா, ரொம்ப அழகா இருக்கும். நம்ம போற பிளேஸஸ்க்கும் சரி, நம்ம எடுக்கிற ஃபோட்டோஸ்க்கும் சரி. ஸோ அந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் வந்து இங்க கொஞ்சம் காலம் தான் போட முடியும். லைக் ஸ்ப்ரிங்லேருந்து சம்மர் வரைக்கும் போடுறோமா, அவ்வளதான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், லைட்டா ஃபால் ஆரம்பிக்கும்போதே இந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் பேக் பண்ணி எடுத்து உள்ள வச்சுட்டு, அதுக்கப்புறம் அதுக்கு அந்த ஃபால் அண்ட் வின்டர் வெதர்க்கு ஏத்த மாரி ட்ரெஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாரி சீசனலா தான் இங்க வந்து நம்மளால ட்ரெஸ் பண்ண முடியும். எல்லா ட்ரெஸ்ஸும் எப்பவுமே போட முடியாது. அதனால வந்து இங்க ஒரு ஒரு சீசன் கலெக்ஷன்ஸ ஷாப் பண்றதும் ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். இதே ஷாப்க்கு நீங்க ஆகஸ்ட்டுக்கு வந்தீங்கன்னா, இப்ப நீங்க பார்க்குற ட்ரெஸ்ல ஒரு ட்ரெஸ் கூட இருக்காது. ஃபுல் கலெக்ஷன்ஸையும் அப்படியே எடுத்துட்டு, ஃபுல்லா ஹூடி, லேயர்ட் டீ ஷர்ட்டு, வார்ம் குளோத்ஸ் அப்படி கொண்டு வந்துருவாங்க. அதனால நம்ம இந்த மாரி ட்ரெஸ்ஸஸ் ஷாப் பண்ணணும் அப்படின்னு நெனச்சோம்னா, இந்த சீசன் வந்தா மட்டும் தான் இங்க ஷாப் பண்ண முடியும். பேசிக்காவே என்னோட ஃபேவரட் ஃபேப்ரிக் பார்த்தா, காட்டன், லெனின், ஷிஃபான், லைட் நிட்ஸ் இதெல்லாம் தான். ஏன்னா நம்ம இந்தியா மாதிரி ஒரு ட்ராபிக்கல் வெதர்ல இருக்கும்போது, நம்ம அதெல்லாம் தான் போட்டு பழகியிருப்போம். அதெல்லாம் தான் நமக்கு வந்து ரொம்ப எஃபர்ட்லெஸ்லியா அழகா இருக்க மாதிரி இருக்கும்ல. ஸோ அப்படி ட்ரெஸ்ஸஸ வந்து எனக்கு போட முடிஞ்சது இந்த சீசன் மட்டும் தான். ஆல்சோ நான் வந்து இந்த ஸ்ப்ரிங்குக்கு எப்படி ட்ரெஸ்ஸஸ் ஃபீல் பண்ணேன்னா, பேஸ்டல்ஸா இருந்தா நல்லாருக்கும். லைக் பிங்க், லாவெண்டர், மின்ட், சாஃப்ட் நியூட்ரல்ஸ் அப்படி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ அதுதான் அப்படியே தேடி கண்டுபிடிச்சுட்டு இருக்கோம். பொதுவாவே வந்து ஹார் கிளாஸ் ஷேப்ல இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிட் அண்ட் ஃப்ளேர் ட்ரெஸ்ஸஸ் மாதிரி இருக்கிறது வந்து நம்மளோட டைப் ஆஃப் பாடிக்கு சூட் ஆகும். லைக் வேஸ்ட் கிட்ட கொஞ்சம் டைட்டா வந்து, அதுக்கப்புறம் கீழ கொஞ்சம் ஃப்ளோயியா இருக்க மாதிரி. நம்மளோட நேச்சுரலான கர்வ்ஸ வந்து அ என்ஹான்ஸ் பண்ற மாதிரி ட்ரெஸ்ஸஸ் வந்து ரொம்ப அழகா இருக்கும். நெக்குன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து வி நெக் ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஆல்சோ அது நல்லா சூட் ஆகும். ஸோ பொதுவாவே யாரு ட்ரெஸ் பண்றதா இருந்தாலுமே, அவங்களோட பாடி ஷேப்புக்கு எது சூட் ஆகும், ஆ எது வந்து அவங்களுக்கு எஃபர்ட்லெஸ்ஸா, கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆகும், அப்படின்றத மட்டும் தான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியா வைக்கணும். இப்போ ஃபேஷன்னு சொல்லி ஒண்ணு வந்திருக்கு அப்படின்னு சொன்னா, அந்த ஃபேஷன் பின்னாடியே போணும் அப்படின்றத வந்து நான் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். எனக்கான ஒரு ஸ்டைல் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அது எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்குன்னா, நான் அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் வந்து இம்பார்ட்டன்ஸ் குடுப்பேன். அதே மாதிரி ட்ரெஸ் செலக்ட் பண்ணும்போதும் பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய பூ, பெரிய பிரிண்ட்டு, பெரிய போல்கா டாட்ஸ் இதெல்லாம் போட்டோம்னா, நம்ம வந்து ரொம்ப வைடா தெரியிற மாதிரி இருக்கும். அதுவே குட்டி பூ இருக்க மாதிரி, குட்டி டாட்ஸ் இருக்க மாதிரி, இப்படியெல்லாம் போட்டோம்னா, நம்ம கொஞ்சம் ஸ்லிம்மா தெரியிற மாதிரி இருக்கும். ஸோ ட்ரெஸ்ஸிங்குமே வந்து நம்ம பாடி டைப் எப்படின்றத பார்த்து, நமக்கு எது சூட் ஆகுமோ, அந்த மாதிரி தான் வந்து நான் வாங்குவேன். ஃப்ரூட் பிக்கிங்லாம் போனோம்னா, ஹேட் இல்லாம நம்மளால போவே முடியாது. ஏன்னா, அப்படியே ஓப்பன் ஸ்பேஸ்ல இருக்குமா, ஸோ அப்படியே சரியான வெயில் அடிக்கும். அதனால வந்து அப்படியே முடிச்சுட்டு, நான் ட்ரெஸ் ஷாப்பிங் பண்ணிட்டு, ஹேட்டும் அதுக்கு ஏதாவது மேட்ச் பண்ற மாதிரி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் லூஸா இருக்கு. இது ஒன்றும் தெரிய மாட்டேது. இது ஒன்றும் டைட் பண்ணலாம். இது போட்டுருங்க. டைட்டாக இருக்கு. இப்போ கொஞ்சம் டைட்டா இருக்கு. இதுதான் கொஞ்சம் நமக்கு வெயிலுக்கு வாக்கிங்க்கு கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ம். ஓகே. இது நல்லா இருக்கு கலரு. இது நல்லாயிருக்கு. இது நல்லாயிருக்கு. அதேபோல ஒரு சீசன் முடியுது அப்படின்னு சொன்னா, அந்த சீசனல் ப்ராடக்ட் எல்லாம் வந்து கொஞ்சம் ரேட் கம்மியா கிடைக்கும். லைக் இப்போ ஈஸ்டர் முடிஞ்சிருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈஸ்டரோட டெக்கார்ஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மி ரேட்ல கிடைக்கும் இந்த ஷாப்ல. மதர்ஸ் டே வரப்போறதுன்றதுனால, நெறைய கலெக்ஷன்ஸ் வந்து மதர்ஸ் டே ரிலேட்டடா இருந்தது. லைக் மக்கு, அப்புறம் வந்து கிஃப்ட் செட் லைக் ஒரு ஹேண்ட் பேக் அதுக்குள்ள ஒரு குட்டி வாலெட் இருக்க மாதிரி. அதுக்கப்புறம் வந்து அ மினி பெர்ஃப்யூம் செட்ஸு அப்படி வந்து நெறையா வந்து மதர்ஸ் டேக்காக ஸ்பெஷல் கிஃப்ட்டாவே இருந்தது. அதே மாதிரி இங்க கிச்சன் ஃபைண்ட்ஸும் வந்து ராஸ்ல வந்து நெறையா இருக்கும். லைக் இந்த சாப்பிங் போர்டு, பாத்திரம் கூட இங்க வந்து நல்லாருக்கும். ஆ எப்படி சொல்றது? பிளேட்ஸு, செராமிக் ஐட்டம்ஸு, பிளஸ் இந்த உடன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் மேட் இன் இண்டியான்னு போட்டிருந்தது. நெனச்சேன், இந்தியாலருந்து இங்க வந்து இதெல்லாம் வந்து $15க்கு விக்கிறாங்களா? அப்படின்னு நெனச்சுட்டுருந்தேன்.
இங்க ஸ்ப்ரிங் ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெறைய அது ரிலேட்டடான டெக்கார் பீசஸ் எல்லாம் வந்து ஷாப்ஸ்ல வரும். லைக் வந்து இங்க பேட்டியோ, பால்கனி, ஃப்ரண்ட் டோர், என்ட்ரிவே இங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி பீசஸ் வச்சு டெக்கரேட் பண்ணுவாங்க. இந்த பீசஸ் எல்லாம் வந்து சம்மர் வரைக்கும் இருக்கும். அத ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபால் டெக்கார்ஸ் போடுவாங்க. அத ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கிறிஸ்மஸ் டெக்கார் போடுவாங்க. அந்த மாதிரி இங்க சீசனல் டெக்கார் பீசஸ்க்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் குடுப்பாங்க. அதுக்கேத்த மாதிரி வீட ரெடி பண்றது அப்படிங்கிறத வந்து எல்லாருமே பண்ணுவாங்க. ஸோ அதுக்கான பீசஸ்லாம் இப்பவே வர ஆரம்பிச்சுருச்சு. ரிலேட்டிங் டூ ஸ்ப்ரிங் அண்ட் சம்மர். ஒரு 11 நாங்க வந்து ஷாப்பிங் முடிச்சுட்டு ட்ரையல் ரூம்ல போயிட்டு நெறையா ட்ரை பண்ணேன். எது எனக்கு கொஞ்சம் சூட் ஆச்சு அப்படின்றது மட்டும் எடுத்துட்டு, மத்ததெல்லாம் வச்சுட்டேன். அதில எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு 2 ட்ரெஸ் வந்து எனக்கு சைஸ் செட் ஆகல. ஸோ என் ஹஸ்பண்ட் என்ன பிளான் பண்ணாங்கன்னா, என்கிட்ட வீட்ல மெட்டீரியல் இருக்கு. ஸோ நான் வந்து பேட்டர்ன வந்து ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து உனக்கு நான் வீட்ல போய் ஸ்டிச் பண்ணி தரேன் பெர்ஃபெக்ட்டா அப்டின்னாங்க. அதனால அந்த மாரி ட்ரெஸ்ஸஸ் வந்து அங்க வச்சுட்டு, மத்தபடி எனக்கு புடிச்ச நான் நான் தேடி போன கலர்ல என்னலாம் இருந்ததோ அந்த மாரி இருக்கிறதெல்லாம் வாங்குனேன். அப்புறம் கொஞ்சம் ஜிம் பேண்ட்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் வாங்குனேன். நடுவுல வந்து ஒரு சாண்ட்விச் சாப்பிட்டுட்டு ஜூஸ் குடிச்சோம். அதுவே வயிறு ஃபுல் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கு முடிச்சுட்டு திரும்ப போய் அப்படியே கன்டின்யூ பண்ணோம் ஷாப்பிங்க. ஒரு வழியா ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போதே ஒரு 4:30 ஆயிடுச்சு. ஸோ அதுக்கு மேல வந்து லஞ்ச் சாப்பிடணும் அப்படின்லாம் தோணல. அதனால என்னோட ஹஸ்பண்ட் என்ன சொன்னாங்க, "நீ இதெல்லாம் கிளீன் பண்ணி எல்லாம் எடுத்து வச்சுட்டு, நான் அதுக்குள்ள வந்துட்டு பஜ்ஜி மாதிரி ஏதாவது பண்றேன். ஸோ தட் டீ போட்டு குடிக்கலாம்" அப்படின்னாங்க. என் பையன் வந்து மோஸ்ட்டா சாட்டர்டே, சண்டே வீட்ல இருக்கான்னா, அவன் இந்த மாதிரி அவனுக்கு பிடிக்கும். அதனால சரின்னு சொல்லிட்டு அவங்க அந்த பக்கம் வந்து அந்த ஒர்க்ஸ ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. எங்க வீட்ல பார்த்தீங்கன்னா, "நீ தான் பண்ணணும், நான் தான் பண்ணணும்" அப்படின்லாம் கிடையாது. நான் ஒரு வேல பார்க்குறேன்னா, அவங்க ஒரு வேல பார்ப்பாங்க. அது கிச்சன் ஒர்க்கா இருந்தா பண்ண மாட்டேன் அப்படின்லாம் கிடையாது. ஸோ பஜ்ஜி போடலாம் அப்படின்னாங்க. அதனால வந்துட்டு நான் மாவு மட்டும் உங்களுக்கு மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து மிக்ஸ் பண்ணி குடுத்துட்டேன். அத மட்டும் நம்ம பண்ணி குடுத்துட்டோம்னா, அவங்க அத டிப் பண்ணி போட்டு எடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஹெல்ப்லாம் பண்ணுவாங்க. இப்ப நம்ம ஊர்ல இருக்கோம் அப்டின்னா, இப்ப ஷாப்பிங் போறோம். சும்மா ஒரு நார்மலான ஒரு கடைக்கு போனா கூட நம்ம வந்து ஒரு வடை, பஜ்ஜி, டீ, காஃபி அப்டி ஒண்ணு சாப்ட்டுட்டு வர முடியும்ல. இங்க வந்து நம்ம அதுக்கான பிளேஸ தேடி போணும் ஒண்ணு. பிளஸ் அது டேஸ்ட் வந்து நமக்கு புடிச்ச மாதிரி இருக்கிறோம் அப்டின்ற ஷாப் வந்து ரொம்ப கம்மி தான். நல்ல ஸ்பைசியாலாம் இங்க கிடைக்கவே கிடைக்காது. அது மாதிரி நாங்க ஃபர்ஸ்ட்லாம் போய் போய் ட்ரை பண்ணி வெறுத்து போச்சா, அதனால இப்போலாம் வந்து நாங்க கஷ்டம் பார்க்காம என்ன எங்களுக்கு சாப்பிடணும்னு கிரேவ் பண்றோமோ, அத நாங்களே வந்து வீட்ல பண்ணிக்க ஆரம்பிச்சுட்டோம். லைக் எக்ஸ்ட்ரா ஸ்பைசியா என்ன வேணுமோ நம்ம அந்த மாதிரி பண்ணிக்கலாம் அப்டின்ற மாதிரி. அதனால வந்து ஒருத்தரே வந்து வீட்ல அத செஞ்சுட்ருக்கோம் அப்டின்னு சொன்னா, நமக்கு ரொம்ப டயர்ட் ஆயிடும். லைக் அது ஒரு பெரிய வேலையா பார்க்க ஆரம்பிச்சுருவோம். ஸோ, அதனால வந்து இப்டி ஏதாவது ஸ்நாக் டிஷ், சைட் டிஷ் இந்த மாரிலாம் பண்ணோம் அப்டின்னு நெனச்சோன்னா, என்னோட ஹஸ்பண்டே வந்து அத மெனக்கட்டு பண்ணிடுவாங்க. சரி பரவால்ல அப்டின்னு. எங்க வீட்ல பார்த்தீங்கன்னா, என்னோட பையனுக்கோ, என்னோட ஹஸ்பண்ட்க்கோ வந்து ஆ நான் என்னதான் வெஜிடபிள்ஸ் 2 காய் பண்ணாலும் சரி, ஏன் சிக்கன், மட்டன், ஃபிஷ்ன்னு சாப்பிட்டாலுமே அவங்களுக்கெல்லாம் வந்து சைட்ல வந்து இந்த பக்கோடா, மிக்ஸ்சரு இப்படி ஏதாவது ஒண்ணு இருக்கணும். ஸோ, அதனால என்ன பண்றது, வாங்கிட்டுருப்போம் ஃபர்ஸ்ட்டு. அது வந்து நமக்கு அவ்ளோ ஃப்ளேவர்ஃபுல்லா இருக்காது. அதனால வந்து இப்ப அந்த மாதிரி ஐட்டம் கூட வீட்லயே வந்து பண்ணி வச்சுடுவோம். முக்காவாசி பார்த்தீங்கன்னா, இந்த ரிப்பன் பக்கோடா, வெறும் ஆனியன் பக்கோடா, இப்படி ஏதாவது ஒண்ணு பண்ணி எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னா, ஜஸ்ட் நெறையாலாம் எடுத்துக்க மாட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துப்பாங்க. ஆனா, அவங்களுக்கு அந்த கிரன்ச்சியா ஏதாவது ஒண்ணு வேணும். அப்படின்றதுக்காகவே வந்து வீட்ல செய்ய ஆரம்பிச்சுர்றது. ஸோ யுஎஸ்க்கு வந்ததுலருந்து பார்த்தீங்கன்னா, எதெல்லாம் நான் இந்தியால வந்து ட்ரை கூட பண்ணியிருக்க மாட்டேனோ டிஷ்ஷஸ், அது எல்லாமே இங்க வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பண்ண ஆரம்பிச்சுட்டோம். பிளஸ் எல்லாருமே அத கத்துக்கணும் அப்படின்ற மாரி ஆயிட்டு, எல்லாருமே அவங்கவங்க ஒண்ணு ஒண்ணு பண்ணுவோம்.
ஸோ பஜ்ஜி அண்ட் டீ அதுவே வந்து ஸ்டஃபி ஆயிடுச்சு. ஸோ எல்லாம் டின்னர் வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். சாட்டர்டே, சண்டேனா என்னோட ஹஸ்பண்ட் வந்து ஸ்டிச்சிங்க்கு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்கிறதுனால. நான் ராஸ்ல போட்ட ஒரு ட்ரெஸ் வந்து எனக்கு ஃபிட்டிங் பிடிக்கல அப்படின்னு சொன்னேன்ல. ஆனா அந்த மாடல் பிடிச்சிருந்தது. அத ஃபோட்டோ எடுத்துட்டு வந்திருந்தாங்கன்னு சொன்னேன்ல. அதனால வந்து இந்த மெட்டீரியல் வச்சு அந்த ட்ரெஸ்ஸ ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆ இந்த மாரி மெட்டீரியல்லாம் பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கும் நெறையா. ஆனா, இந்த மாரி காட்டன் எல்லாம் வந்து நான் இந்தியால தான் பாந்தியன் ரோட்ல ஷாப் பண்ணிட்டு வருவேன், சென்னையில. ஐ திங்க் எக்மோர்ல நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த பிளேஸு. ஸோ அங்கருந்து வரும்போது நான் நெறைய மெட்டீரியல் வந்து அ ட்ர லாங் ட்ரெஸ்க்கு தைக்கிற மாதிரி, அப்படி எல்லாமே வந்து நான் அங்க ஷாப் பண்ணிட்டு வருவேன். பிளவுஸஸ் எல்லாம் அங்க கிடைக்காது. ஆனா, இந்த மாரி மெட்டீரியல் எல்லாம் அங்க கிடைக்கும். சல்வார் மெட்டீரியல் அதெல்லாம். ஸோ அதுல வந்து ஒரு காட்டன் மெட்டீரியல் இருந்தது. ஸோ அத வச்சு அந்த ட்ரெஸ்ஸ வந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சாங்க. பட் வந்து இங்க அதுக்கு ப்ராப்பரான லைனிங் மேட்ச் எல்லாம் கிடைக்காது. ஸோ என்ன அவைலபிளா இருக்கோ அத வச்சு தான் இங்க ஸ்டிச் பண்ண முடியும். அந்த மாதிரி. ஸோ ஒரு ட்ரெஸ் ஒண்ணு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. நான் இந்த ட்ரெஸ் தான் வந்து செரி பிக்கிங் போகும்போது போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து நான் அப்போ அந்த ட்ரெஸ்ஸ போட்டு காமிக்கிறேன். இப்படி தான் வந்து எங்களோட சாட்டர்டே போச்சு. சண்டே வந்து வி ஹேட் சம் அவுட் சைட் வொர்க் அதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் ஒண்ணு ராஜஸ்தானி கியூசைன் அது ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. அத நான் இன்னும் அத ட்ரை பண்ணவே இல்ல. கரம் மிர்ச்சின்னு சொல்லிட்டு ஃப்ரீமான்ட்ல. ஸோ அங்க தான் வந்து சாப்பிட போயிருந்தோம். இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வர்றது. இது ஐ திங்க் சாண்டா கிளாரால கூட இன்னொரு பிரான்ச் இருக்குன்னு நெனைக்கிறேன். பட் நாங்க வந்து இங்க ஃப்ரீமான்ட் தான் வந்தோம். இதான் எங்க வீட்டு பக்கத்துல இருந்தது. ஸோ வி தாட் வி கேன் ட்ரை ராஜஸ்தானி தாலி. ஃப்ரீமான்ட்லயே ஒரு 2, 3 ராஜஸ்தானி cuisine இருக்கு. அ அங்க எல்லாமே சாப்ட்டுருக்கோம். ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு. பட் இந்த பிளேஸ்ல வந்து டால் பாட்டி சூர்மா வந்து ரொம்ப நல்லாருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டேன். சரி ஓகே அத ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்றதுக்காக தான் மெயினா இங்க வந்தது. எங்க வீட்ல பார்த்தீங்கன்னா, டிஃபரெண்ட் cuisine ட்ரை பண்றது எனக்கு தான் பிடிக்கும். ஆனா, என்னோட ஹஸ்பண்ட்க்கும், பையனுக்கும் வந்து சவுத் இண்டியன் மீல்ஸ் அது இருந்தா போதும். ரைஸ் இருந்தாலே அவங்களுக்கு வந்து ரொம்ப ஹாப்பி ஆயிடும். பட் எனக்கு தான் வந்து எப்ப பார்த்தாலும் அந்த மாரி சாப்பிட்டுட்டே இருக்கோமே அப்படின்னு தோணும். ஸோ ஏதாவது ஒண்ணு சொல்லி இவங்களையும் அந்த மாரி கூட்டிட்டு போயிடுவேன். So this is a bati. So you crush here and mix with chutney. It's little sweet. Okay. And mix with ghee. Okay. And if you need spicy, then mix with chutney. And the whole mixer you pour dal on it. Then it's ready. Thank you. என்ன சொன்னாரு திரும்ப சொல்லுங்க. இதை உடச்சி இதில் போட்டு கீயை இதை ஊற்றி கொஞ்சம் போட்டு கீ ஊற்றி காரம் வேணும்னா இந்த சட்னி சாப்பிட்டுக்கோ இல்லாட்டி இந்த பருப்போட மிக்ஸ் பண்ணி இது என்ன அம்மா பண்ணுவாங்க அப்படியே ஃபாலோ பண்ணுங்க எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க ஃபஸ்ட்டு இந்த டோஸ்ட் மாதிரி ஒன்று இருக்குல்ல அதை இது பண்ணிக்கோ. என் பையனுக்கும், என்னோட ஹஸ்பண்ட்க்கும் ஐடியாவே இல்ல. "இது எப்படி சாப்பிடணும்? இது என்ன பார்க்க அதிரசம் மாதிரி இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் நான் அவர எப்படி சாப்பிடணும்னு சொல்லிட்டு போனாரு. ஸோ அதுக்கேத்த மாதிரி சாப்பிடுங்க. எப்படி ஸ்வீட் புடிச்சிருக்கோ சாப்பிடுங்க. இல்ல சட்னி, டால் போட்டு சாப்பிடுங்க அப்படின்னு. என் பையனுக்கு வந்து அது பிடிக்கவே இல்ல. அப்படியே தூக்கி அவங்க அப்பா கிட்ட குடுத்துட்டான். பட் எங்களுக்கு வந்து அது டேஸ்ட் ஓகே தான். ஒன் டைம் ட்ரை பண்றதுக்கு ஓகே தான். அவன் வந்து எனக்கு அன்லிமிட்டட் பூரி அண்ட் ரோட்டி அந்த ஆப்ஷன் எடுத்திருந்தோம். அதனால வந்து அவனுக்கு ரோட்டி கூட பிடிக்காது. பூரி பிடிக்கும். பட்டர் பன்னீர் மசாலா பிடிக்கும். அதனால அவன் அந்த மாதிரி சாப்பிட்டுக்கிட்டான். ஆனா, அவனுக்கு வந்து ஒரு பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்ல. இதுக்கு ஒழுங்கா நான்வெஜ் ரெஸ்டாரண்ட்டே போயிருக்கலாம். அஞ்சப்பர் போயிருக்கலாம். இல்ல அண்ணாச்சி கடை போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தான். பட் அதே திரும்ப திரும்ப சாப்பிடுறதுனால வந்துட்டு, சும்மா இன்னைக்கு ஒரு நாள் அம்மாக்காக ட்ரை பண்ணுடா அப்படின்னு சொல்லி தான் கூட்டிட்டு போனேன். ஏதோ புடிச்சும் புடிக்காம சாப்பிட்டான். என்னோட ஹஸ்பண்ட பொறுத்தவரைக்கும், எதுல நீங்க சர்க்கரை அள்ளி போட்டாலும் அந்த டிஷ் சூப்பர் அப்படின்னு சொல்லிடுவாங்க. பட் எனக்கு வந்து ஸ்வீட்டா சாப்பிடுறது அவ்வளோ பெருசா பிடிக்காது. நான் வந்து இந்த சுர்மாவ வந்து சட்னி அண்ட் டாலோட ட்ரை பண்ணேன். அவங்க வந்து அதுல கீ போட்டு, சுகர் போட்டு அப்படியே சாப்பிட்டுட்டாங்க. அதனால அவங்களுக்கு அது அதிரசம் மாதிரி தான் இருந்தது ஷூராவே. ஸோ நம்மள மாதிரி சவுத் இண்டியன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா, ஆத்தென்டிக் ராஜஸ்தானி டிஷ் எப்படி இருக்கும்? அப்படின்றது வந்து ப்ராப்பரா தெரியாது. நம்ம போய் சாப்பிடுற ராஜஸ்தானி டிஷ் ஓகே. அப்படிதான் அப்படின்னு சொல்லி போய் சாப்பிடுவோம். பட் இங்க வந்து இந்த டால் பாட்டி சுர்மாக்காகவே வெயிட் பண்ணி வந்து சாப்பிட்டவங்கலாம் இருந்தாங்க. ஸோ நமக்கு அத பத்தி தெரியல. பட் ஒன் டைம் நம்ம அந்த பிளேஸ எக்ஸ்ப்ளோர் பண்ணி எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொன்னா, ஃப்ரீமான்ட்ல இருக்கிற இந்த பிளேஸ் வந்து கண்டிப்பா போங்க.
ராஜஸ்தானி கியூசைன்லேயே மேஜராக ஸ்வீட் டிஷ்ஷஸ் தான் நிறையா இருக்குது. லைக் அந்த ஆம்ரஸ் எல்லாம் வந்து அன்லிமிட்டெடு. ரொம்ப சுகரியாக ஓவராக மாதிரி வயிறு ஃபுல்லான மாதிரி இருந்தது. ஸோ அப்படியே வந்து நேராக லேக் எலிசபெத் வந்துட்டோம். இது வந்து இங்கே இருக்க சென்ட்ரல் பார்க் ஃப்ரீமாண்ட்டில் இருக்கிற எல்லாருக்கும் வந்து இது ஒரு ஃபேவரட் ஸ்பாட்டாக இருக்கும். அப்படியே ஒரு லாங் வாக் போகலாம் இங்கே. அந்த லேக்கை சுற்றி நடந்து வந்தோன்னா நமக்கு வந்து சூப்பராக இருக்கும். அதனால வந்துட்டு அப்படியே ஒரு லாங் வாக் போயிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் வந்து ஈவினிங் உட்காந்து சன்செட் பார்க்குற வரைக்கும் உட்காந்துருந்தோம். ஸோ அப்படியே சன்செட் வரைக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஸோ இப்படி தான் வந்து எங்களோட இந்த சாட்டர்டே சண்டே போச்சு. ஹோப் யூ லைக் திஸ் vlog. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சூஸிங் டு வாட்ச் திஸ் vlog. இவ்வளோ நேரம் வரைக்கும் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துருந்தீங்கன்னா அண்ட் லோட்ஸ் ஆஃப் லவ் டு யூ. ஸோ வந்து நான் உங்களை அடுத்த vlogல மீட் பண்ணுறேன். அன்டில் தென் டேக் கேர் அண்ட் பை.